கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ஷயா லாட்டரி 685 ட்ரா நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 685 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். 12/1/2025 ஒரு 793 இந்த ரிசல்ட்டை வச்சு தான் டுடே நம்ம ரிசல்ட்டு கெஸ்ஸிங் வந்து தூக்க போகிறோம். ஓகேங்களா, 793 என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யாவுடைய ரிசல்ட்டு. ஓகேங்களா, காருண்யாவுக்குரிய ஒரு ரிசல்ட்டு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலைன்னா கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மெம்பர்ஷிப்கான ஒரு கம்யூனிட்டி கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. கேஎல் சி போர்டில் நிறைய பேர் இருக்கீங்க, அது இந்த மாதத்தோட கட் ஆயிரும். அதனால் அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் காஸ்ட்டு தான் ஆகும். நீங்கள் அந்த போர்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஃபுல் காஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அதனால் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அக்ஷயாக்கான லாட்டரி ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடலாம். ஓகேங்களா, 793 இதில் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு ரிசல்ட்டு தான். இதில் ஈஸியாக அடிச்சுருந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங், இது வீடியோவில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங். இதில் பார்த்துக்கிட்டோம்னா என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 473 கொடுத்துருக்கோம் வீடியோவில். இங்கே 790 கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு கெஸ்ஸிங் இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 493 கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த இதில் மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 79 உள்ளே வந்திருக்கு. 79 ஏபி பாஸு, ஏபி பாஸு. ஓகேங்களா, அதே போக ஆல்போர்டும் 7/9 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த மெம்பர்ஷிப்பை மேட்ச் பண்ணி விளாடணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் மேட்ரை. அதாவது இப்போ வீடியோவில் வந்து ஏபிசி 7 பாஸு, வீடியோவில் வந்து 7 பாஸு, இதில் வந்து 7/9 2 போர்டு பாஸு. நம்ம ஆல் போர்டில் எப்பயுமே 2 போர்டு பாஸ் ஆகும். அதனால் மறக்காமல் எல்லாருமே கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு சூப்பரான டெய்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றது இதுவே ஒரு எக்ஸாம்பிள். அதனால் மறக்காமல் எல்லா பேருமே ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க 12/1/2025 அதுவுமா 793 வச்சு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 259. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 259. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 503. ஓகேங்களா, 503 அடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது ஒரு விளங்காது 917. ஓகேங்களா, 917. ஏன்னா இந்த 79 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. அதனால் 917 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 482 482 இந்த கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த நம்பரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 507. ஓகேங்களா, 507 503 ஒரு முக்கியமான ஒரு நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கெஸ்ஸிங்கில் வரதுலேயே அதிகபட்சமாக கன்ஃபார்மாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 842. அதான் 482 நம்ம கொடுத்துட்டோம். அதனால் 842 கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அது பார்த்துக்கிட்டோம்னா 031
ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபைனல் வரக்கூடிய ஒரு நம்பர் 904. அதிகபட்சம் நாளைக்கு 0 ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பராக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெண்டையுமே மேட்ச் பண்ணி ஒரு விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் தூக்கலாம். இப்போ 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 2595 503 917 482 507 031 904 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டான எல்லாமே நம்பர் தான். எந்த நம்பர் சிங்க் ஆகுதுன்னு பார்த்தா அந்த நம்பரை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் என்ன ப்ளே பண்ண போகிறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ABACBCக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த ABACBCக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் 297509. ஓகேங்களா? 09 அதுக்கு பார்த்துக்கிட்டோம்னா 25 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 70. ஓகேங்களா? 7086. ஓகேங்களா? 86 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 86 அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3883 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ABACBCக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அடிச்சு லாட்டரியை வச்சு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 297509 257086 3883 ஹைலைட்டான ஒரு நம்பர் அது இதுதான். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம தரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தனிப்பட்ட மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் நேற்று கொடுத்த நம்பரில் ஒரு BC பாஸு 493 கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அடித்தது 793 ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. யாரெல்லாம் BC வின்னிங் எடுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 734 அதுக்கடுத்து 917 734 917. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து ஒரு 2 டேஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா A போர்டு, B போர்டு, C போர்டு. A போர்டு 7, B போர்டு 9, C போர்டு 3. இதில் நம்ம எப்படி எடுத்துருந்தோம்னா இங்கே வந்து 7 எடுத்துருக்கோம், இங்கே 3 எடுத்துருக்கோம், இங்கே 9 எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம எடுத்த நம்பர் எல்லாமே வந்திருக்கு. பட் ஆனால் குழம்பிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நாங்கள் டுடே வாங்க ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பரை ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதில் வந்து 0 இல்லைன்னா 1 தான். ஓகேங்களா? 0 இல்லைன்னா 1. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம வந்து 7 எதிர்பார்க்கலாம், 7 இல்லைன்னா 3 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்கே 3 வச்சு நம்ம 6 இல்லைன்னா 9 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்த நம்பரே மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. எதுக்கும் அந்த 7 3 9க்கு பவர் 4 6 இப்படி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த 4 நம்பருக்குள்ளே ஆட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. இது வந்து ஒரு A போர்டு, B போர்டு, C போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான்.
பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ளே பண்ணாதீங்க, லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்பர் 6, 2, 3. ஓகேங்களா? இந்த 6 to 3 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 6, 2, 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். எந்த கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த நம்பரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்கான ஒரு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? ஓரளவுக்கு இன்றைய கெஸ்ஸிங் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.